முட்டை மிட்டாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்காக ஃபஸ்ட்டு அன்ஸ்வீட்டன் கோவா நான் வீட்டிலே ரெடி பண்ண போகிறேன். உங்களுக்கு ரெடிமேடாக கிடைச்சா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் நல்லா அடிகனமான பாத்திரம் எடுத்திருக்கேன். நல்லா பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. நல்லா பாலை சைட்ஸ்லாம் எடுத்து விட்டு நல்லா திக்காக காய்ச்சி இந்த மாதிரி கோவா கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அடிகனமான பாத்திரமாக இருந்தால் தான் இந்த மாதிரி ஒட்டாது. இது வந்து இண்டஸ் வேலியோட பிரியாணி பாட். உங்களுக்கு வேணும்னா 100 கூட யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். எக்ஸ்ட்ரா 12% ஆஃபரில் கிடைக்கும். கொஞ்சம் அந்த கோவா வந்து குறந்ததுனால மிக்சியில் போட்டு லைட்டாக பல்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாதாமையும் 4லேருந்து 5 மணி நேரம் ஊற வச்சு அதையும் தோல் எடுத்துகிட்டு அதையும் மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதையும் அந்த கோவா கூடயே சேர்த்துட்டு இது கூட 1/4 கப் அளவு நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். இப்போ அடுத்தது முட்டை. இதுக்கு வந்து 6 முட்டை தேவைப்படும். நான் ஒரு முட்டையாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு முட்டையாக ஊற்றும் போது மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் ஒரு முட்டையாக 6 முட்டை சேர்த்துருக்கேன். அது கூட 1 கப் சுகரும் ஏலக்காய் தூளும் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி திக்காக வந்த பிறகு எந்த டின்னில் பேக் பண்ண போகிறீங்களோ அதில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு அதில் அப்படியே அந்த பேட்டரை சேர்த்துடலாம். மேலே கார்னிஷிங்காக சின்னதாக பாதாமை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 160 டிகிரி ப்ரீஹீட் பண்ண ஓவனில் 35 மினிட்ஸ் வச்சு எடுத்தேன். பர்ஃபெக்டாக குக்காய் வந்திருக்கு. மேலே சூடாக இருக்கும் போதே கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா ஆறின பிறகு கட் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். நல்லா ஜூஸியாக, நல்லா மாய்ஸ்டாக, நல்லா ரிச்சாக இருக்கும் இதோட டேஸ்ட்டு. ட்ரை பண்ணால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதோட அந்த ஃபோட்டோவும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபிக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.